பேக்கேஜ் வருது. குட் குட். இப்போ அப்படியே ஜம்பிங்ல நல்லா காலை உயர்த்தணும், கீழே இறக்கணும், இடத்துல கை வச்சுக்கலாம். அடே 1 2 3 4 5 6 7 8 9. குட், வெரி குட், வெல் டன். இந்த ஜம்பிங்க வேற முறையில் பண்ண போறோம். ஸ்ப்ரெட் பண்ணி ஜாயின் பண்ண போறோம். ஸ்ப்ரெட் யுவர் லெக்ஸ் வைல் ஜம்ப் பண்ணும்போது அப்படி ஸ்ப்ரெட் பண்றது, திருப்பி ஜாயின் பண்ணிக்கிறது. ரெடி? 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். குட், வெரி குட். இப்ப கைகளையும் சேர்த்துக்கிறது. கால்களுக்கு மட்டும் இல்ல, கைகளுக்கும் பயிற்சி கொடுக்கிறது. இந்த ஜம்ப் அண்ட் கிளாப் அப்படிம்பாங்க. இதுல உடற்பயிற்சி நிபுணர்கள் இந்த பயிற்சியை ஜம்ப் அண்ட் கிளாப் அப்படிம்பாங்க. குட். ஜம்பும் பண்ணணும், கிளாப்பும் பண்ணணும். 2 in 1. ரெடி? 1 2 வெரி நைஸ். குட். இதுல நிறைய பலன்கள் இருக்கு. குழந்தைகள்லாம் இந்த ஜம்ப் அண்ட் கிளாப் பண்ண சொல்லலாம். ஒருவேளை அவருடைய எடை கூடி இருந்ததுன்னா, ஓவர் வெயிட் அப்படி இருந்துச்சுன்னா குறையும். மெமரி இன்க்ரீஸ் ஆகும். பலன்களை என்ன சொல்லிட்டே போலாம். குட். ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். குட், வெரி குட். அவர்களும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த டைனமிக் போஸ்டர் எப்போதுமே பிடிக்கும். இது ஒரு டைனமிக் போஸ்டர்னால அவங்கள இன்வால்வ் பண்ண வைக்கிறது ஈஸி. குட், வெரி குட். ரெடி? முடிஞ்சு போச்சு. ஜாக்கிங் பண்ணோம், ஸ்பாட் ஜாக்கிங் பண்ணோம், அதுல டைனமிக் ஜாக்கிங் பண்ணோம், ஜம்பிங் பண்ணோம், காலை ஸ்ப்ரெட் பண்ணி ஜம்ப் பண்ணோம், ஜம்ப் அண்ட் கிளாப் பண்ணிட்டோம். ஓகே. இப்ப அடுத்தது உடம்பு அப்படி வளைக்கணும், பெண்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு தரையாச்சும் உங்களுடைய பாடியை பெண்ட் பண்ணணும். குட், வெரி குட். பேக்வேர்ட் ஃபார்வேர்ட் பண்ண போறோம். எளிமையா இருக்கணுங்கிறதுக்காக சப்போர்ட் கொடுத்துரும். இப்ப எல்லா விஷயங்களும் ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஈஸி. அந்த சப்போர்ட், ரைட், அந்த சப்போர்ட் நம்ம உடம்புக்கு நம்ம கை, ரைட், அதை இடுப்புக்கு அப்படி வச்சுட்டு நல்லா பேக்வேர்ட் ஃபார்வேர்ட், பேக்வேர்ட் ஃபார்வேர்ட், பேக்வேர்ட் ஃபார்வேர்ட். பெண்ட் பண்ணியாச்சு. குட். உடம்பு அப்படி சைடு வேஸ்ல திருப்பணும். உடம்ப பக்கவாட்டுல turn to the body in one side. இப்ப ரைட் சைடு, இப்ப ரைட் சைடு திருப்பணும்னா லெஃப்ட் ஹேண்ட காதோர ஒட்டிக்கணும். அப்படியே ரைட் சைட காலை தடவிக்கிட்டே கீழே வரைக்கும் போறது. ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட். குட். உடம்ப அப்படி முறுக்கணும், ட்விஸ்ட் பண்ணணும். குட், ரைட். காலை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கலாம், கைகள் அப்படி சேர்த்து வச்சுக்கலாம். அப்படியே பாடியை ரைட் சைடு திருப்புறது. இன்னும் கொஞ்சம் நல்லா திருப்பணும்னா லெஃப்ட் லெக் அப்படி கொஞ்சம் மேல அந்த பின் பகுதியை திருப்புனீங்கன்னா லெஃப்ட் அந்த ரைட் பக்கம் நல்லா போகும். லெஃப்ட் ரைட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட். பாடியை திருப்பாச்சு, அப்பர் பாடியை திருப்பியாச்சு. குட். போதும். இன்னைக்கு ஸ்மார்ட் யோகா பண்ண போறோம். ஸ்மார்ட் யோகா. ஸ்மார்ட், ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக், டைம் பவுண்டட், ஸ்மார்ட், அந்த யோகா கொடுக்க போறோம் இன்னைக்கு. குட். சூரிய நமஸ்கார், தி பெஸ்ட் யோகா பிராக்டிஸ். அடிக்கடி எல்லா யோகா நிபுணர்களும் யோகா குருமார்களும் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு டைமே இல்லை அப்படின்னா
2 பயிற்சிகளை கண்டிப்பா செய்யணும். என்ன பயிற்சி? ஒண்ணு சூரிய நமஸ்கார் ஆசனம்ல, பிராணாயாமால அனுலோமா வில்லோமா செய்யணும். எனக்கு டைமே இல்லைன்னா நான் பாஸ் ஆகணும், பாஸ் மார்க் எடுக்கணும். இன்னைக்கு ஐ வாண்ட் டு டேக் சம் பாஸ் மார்க் in respect of health பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னைக்கு இந்த பயிற்சி பண்ணி ஆகணும். ரைட், முடிந்தவர்கள் 1 மணி நேரம் பண்றதுதான் நல்லது. எல்லா நேரங்களிலும் எல்லாரும் வர முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஒவ்வொருத்தங்களுக்கு அவங்களுடைய பணி நிமித்தமாக, குடும்ப நிமித்தமாக ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டிய சூழல் இருக்கு. அப்போ இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரைட், குட். ஸோ இந்த சூரிய நமஸ்கார் பண்ண போறோம். சூரிய நமஸ்காரம் எப்பெல்லாம் பண்றீங்களோ யோகா குரு உங்களுக்கு ஞாபகம் வரணும். எந்த யோகா குரு? ராமதாஸ். ராமதாஸ் யாரு? மராட்டிய மன்னர் சிவாஜியினுடைய குரு. அவருக்கும் சூரிய நமஸ்காருக்கு என்ன சம்பந்தம்? அவர் 1200 முறை ஒரு நாள் ஒன்றுக்கு சூரிய நமஸ்கார் செய்யறார். குட். ஏன்னா அவ்வளவு பலன்கள் இருக்கிறது, அதனால அதை செய்யறாங்க. இப்பயும் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல மினிமம் 6 டைம், மினிமம் 12 டைம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 7 சக்கராஸ் ஆக்டிவேட் பண்ணுது, அதனாலதான் அதனுடைய பலன்கள் ரொம்ப அதிகம். 7 சக்கரங்களையும் இயக்குது சரிவர. குட். நமஸ்கார். Keep the hands in Pranamāsana. Om Suryaya Namaha. Pranamāsana. Asta Uttanasana. Adha Astasana. Ashwina Sanjalasana. Right leg back. Parvatasana. Both legs together. Ashtanga Namaskar. Bhujangasana. Parvatasana. Ashwina Sanjalasana. Pada Astasana. Asta Uttanasana. Pranamāsana. நல்ல மூச்சு காற்றை எழுத்துட்டு விடுங்க. நேற்று கூட நம்மளுடைய கிரேட் டீச்சர் சங்கீதாராம் மேடம் பொங்கல் அன்னைக்கு கிளாஸ் எடுத்தாங்க. அப்ப கூட அந்த சூரிய நமஸ்காரத்தை உடல நம்மள எல்லாரையும் பண்ண வச்சாங்க. குட், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். குட். இறை ஆற்றலுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கணும். தினமும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை இறை ஆற்றல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நச்சிந்தனை வட்டம் மூலமாக நிறைய பேர் இதுல ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இறை ஆற்றல் எல்லாரையும் இணைக்குது. ஒருத்தங்க கிளாஸ் எடுக்கிறாங்க, ஒருத்தங்க போஸ்ட் பண்றாங்க, ஒருத்தங்க போஸ்டிங் அதெல்லாம் போஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளுடைய பாஸ்கர் நாராயணன் சாரு, அந்த சுனிதா மேடம், சங்கீதாராம் மேடம், நிறைய டீச்சர்ஸ்கள், ஜெயந்தி தமிழ்வேல் மேடம், வள்ளி மேடம், ஹேமாகண்ணன் மேடம், நிறைய பேர் இதுல உழைச்சிட்டே இருக்காங்க. 2வது முறை அவர்களுக்கு நன்றி சொல்லு. ஓம் சூர்யாய நமஹ. பிரணாமாசன். அஸ்த உத்தானாசன். பாத அஸ்தாசன். இப்ப லெஃப்ட் லெக் பேக். அஸ்வன சஞ்சாலாசன். பர்வட்டாசன். அஷ்டாங்க நமஸ்கார். புஜங்காசன். பர்வட்டாசன். அஸ்வன சஞ்சாலாசன். பாத அஸ்தாசன். அஸ்த உத்தானாசன். பிரணாமாசன். குட், வெரி குட். இன்னும் ஒரு ரவுண்டு கொடுத்துடலாம். அதாவது ரைட்டு லெஃப்ட் கொஞ்சம் பாலாஜி மாஸ்டர் எப்போதுமே மண்டேல எடுத்துட்டு இருக்காரு. பாலாஜி மாஸ்டர் எடுத்தாருன்னா சூரிய நமஸ்கார்ல நிறைய விஷயங்களை, நிறைய ஆசனங்களை, நிறைய டெக்னிக்களை அப்படியே உள்ள பூத்தி பூத்தி நம்ம கொடுத்துட்டே இருக்காரு. ரொம்ப அற்புதமா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ அவர் இது நாள் சொல்லி கொடுத்தது அப்படியே ஒரு ஜூஸ் மாதிரி பிடிச்சி குளிக்கிறார். கத்துக்கணும். ரைட், ரெடி? சூரிய நமஸ்கார். ஓம் சூர்யாய நமஹ. பிரணாமாசன். கவுண்டிங் கொடுக்க போறோம். 1 2 3 4 5. அஸ்த உத்தானாசன். ரெடி? 1 2 3 4 5. பாத அஸ்தாசன். 1 2 3 4 5. ரைட் லெக் பேக். 1 2 3 4 5. பர்வட்டாசன். 1 2 3 4 5. அஷ்டாங்க நமஸ்கார்.
1, 2, 3, 4, 5. Bhujangasana 1, 2, 3, 4, 5. Parvatasana 1, 2, 3, 4, 5. Right leg forward 1, 2, 3, 4, 5. Padastasana 1, 2, 3, 4, 5. Hasta Uttanasana 1, 2, 3, 4, 5. Pranamasana 1, 2, 3, 4, 5. Take rest. Take rest. நல்ல மூச்சு காற்றை இழுத்துட்டு விடுங்க. அடுத்தது லாஸ்ட் ரவுண்ட் வித் கவுண்டிங். Get ready. ஓம் சூர்யாய நமஹ. Pranamasana 1, 2, 3, 4, 5. Hasta Uttanasana 1, 2, 3, 4, 5. Padastasana 1, 2, 3, 4, 5. Left leg back. Ashwini Sanjalasana 1, 2, 3, 4, 5. Parvatasana 1, 2, 3, 4, 5. Ashtanga Namaskar 1, 2, 3, 4, 5. Bhujangasana 1, 2, 3, 4, 5. Parvatasana 1, 2, 3, 4, 5. Ashwini Sanjalasana 1, 2, 3, 4, 5. Left leg forward. Okay, good. Padastasana 1, 2, 3, 4, 5. Hasta Uttanasana 1, 2, 3, 4, 5. Ramasana 1, 2, 3, 4, 5. Good. Very nice. Good. நல்ல மூச்சு காற்றை இழுத்துட்டு விடுங்க. என்ன சார் பாஸ்கர் நாராயணன் சார் வந்து இன்னைக்கு ஸ்மார்ட் யோகா அப்படின்னு போஸ்டர் போட்டாரு. நீங்க எல்லாரும் எடுக்கிற யோகா தான் சார் இன்னைக்கும் எடுக்கிறீங்க. ரைட். இனிமேதான் இந்த பேசிக் இருக்கணும். அதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, +2 வரைக்கும் எல்லாரும் காமனா படிக்கிறாங்க. 10th வரைக்கும். 10th மேலதான் ஒவ்வொன்றும் பிரிக்கிறாங்க. 10th மேல சில காமர்ஸ் குரூப், சயின்ஸ் குரூப், மேத்ஸ் குரூப், அதுக்கப்புறம் அதுக்கு போறாங்க. அப்ப 10th வரைக்கும் படிச்சாகணும் இல்லையா? அந்த மாதிரி இது பேசிக் வார்ம் அப், சூரிய நமஸ்காரம் பேசிக் பண்ணியாச்சு. இப்ப என்ன வேணாலும் அடுத்தடுத்த லெவல்ல போகலாம். உங்க பாடி தயாராகிடுச்சு. ரைட். ஓகே, இப்போ ஸ்மார்ட் யோகா பண்ண போறோம். எளிமையான மிகவும் பயனுள்ள பயிற்சி முறை இது. அப்படி என்ன சார், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அதர் பிராக்டிஸ் அண்ட் டுடே ஸ்மார்ட் யோகா பிராக்டிஸ்? ஒவ்வொருத்தருக்கும் அந்த கேள்வி வரும். ஆசனம் என்பது ஒரு நிலை, ஒரு நிலையில உங்க பாடியை வைக்கணும். அதான் ஆசனம். ஸ்திரம் சுகம் ஆசனம் பதஞ்சலி யோக சூத்திரத்துல சொல்லிடுச்சு. ரைட். பிராணாயாமம் அப்படின்னா கண்ட்ரோலிங் ஆஃப் பிரெத். கண்ட்ரோலிங் ஆஃப் பிரெத். இத 2 இணைக்கிறோம். பிராணாயாமாவையும் இதையும் இணைச்சு அந்த போஸ்டரையும் இணைக்க போறோம். முத்ராஸ் கொடுக்க போறோம். அப்போ 3 விஷயங்களை ஒரே நிலையில கொடுக்க போறோம். இன்னொன்று மெடிடேஷன். மெடிடேஷன் அப்படின்னா தியானம். தியானம் என்பது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு குறிப்பிட்ட விஷயத்துல மட்டும் கவனத்தை செலுத்துறோம். அது தியானம் தான். அப்போ இந்த பயிற்சியில போஸ்டர் வரப்போது, பிராணாயாமா வரப்போது, முத்திரைகள் வரப்போது, தியானம் வரப்போது. அவ பாஸ்கர் நாராயணன் சார் என்ன சொல்லிட்டாரு, 4த்தையும் தனித்தனியா செய்யறத விட சேர்த்து செய்ய சொல்றாரு. குட், வெரி குட். அதுதான் இப்ப பண்ண போறோம். ரொம்ப சுலபமா நீங்க பண்ணலாம். பேசிக்கா சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு முடிந்த அளவுக்கு நீங்க செய்யலாம். குட், வெரி குட். இப்போ இடுப்புல கை வச்சிங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. இப்ப காலை உயர்த்துங்க. காலை உயர்த்தும் பொழுது மூச்சு காற்று இழுக்கணும். Inhale and rise. Exhale and down. Inhale and up. Exhale and down. இப்போ
இன்ஹேல் எக்ஸேல் மட்டும். இதை யோகா முறையில சொல்லணும்னா பூரகம் ரேஷகம் அப்படின்றாங்க. இன்ஹேல் எக்ஸேல். குட். அடுத்தது பண்ண போறோம். இப்போ இன்ஹேல் எக்ஸேல் பண்ணியாச்சு. மூச்சை அடக்குவது கும்பகம்னு சொல்றாங்க. அந்த கும்பகம் பாக்கிய கும்பகம். மூச்சை இழுத்துட்டு அப்படியே நிறுத்திட்டீங்க அப்படின்னா கும்பகம். ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொன்னோம்னா அந்த கும்பகம் இல்லைன்னா பூரண கும்பகம். மூச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் மூச்சு எடுக்கவே இல்லை அப்படின்னா பாக்கிய கும்பகம் இல்லைன்னா சூன்ய கும்பகம். ரெண்டு விஷயங்களை சொல்றேன். ரைட். இதை அப்படியே இந்த பயிற்சியில கொண்டு வர போறோம். ரைட். ரெடி? அதே பயிற்சி தான். ரைட். நல்ல மூச்சு காற்றை இழுங்க, அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. அப்ப மூச்சு காற்றை இழுத்துட்டு ஹோல்டு பண்றோம். 1 2 3 அப்படியே மூச்சு காற்றை விடுங்க. அதுக்கப்புறம் சூன்ய கும்பகம் பாக்கிய கும்பகம். அதுக்கப்புறம் மூச்சு காற்றை இழுக்கவும் கூடாது விடக்கூடாது. ஒரு 3 கவுண்ட், எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான். குட். இரண்டாவது முறை லெக் மூவ்மெண்ட் வித் பிரீத்திங் டெக்னிக்ஸ். லெக் மூவ்மெண்ட், ரைட் லெக் மூவ்மெண்ட், வலது காலுடைய அசைவு மூச்சு பயிற்சிகளோட. ரைட். ரெடி? இன்ஹேல், ஹோல்ட் 1 2 3 4 5. எக்ஸேல், ஹோல்ட். குட். வெரி குட். இப்போ மூன்றாவது. சார் முத்திரையும் சொன்னீங்க சார். வேற ஆடட் சம் முத்ராஸ் in the posture. எஸ். முத்திரைகள் ஒரு சில முத்திரைகள் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய முத்திரைகளா. நிறைய முத்திரைகள் இருக்கு, ஆயிரக்கணக்கு முத்திரைகள் இருக்கு. முத்திரைகள்லாம் ரொம்ப நல்லது. நம்ம பாலா மாஸ்டர் ரொம்ப அதுல ஒரு முனைவர் பட்டமே வாங்கி கொடுக்கலாம் அவருக்கு. அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இப்போ நம்மளுக்கு சமன் முத்ரா. சமன் முத்ரா அப்படின்னா வேதாத்திரியத்துல கூட இந்த சமன் முத்ரா அடிக்கடி யூஸ் பண்றாங்க. எல்லா விரல்களையும் இணைச்சுக்கிறது. வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றும் சமநிலையில இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உடல்ல நோய்கள் வராது. அதற்காக. ஓகே. இப்போ இந்த முத்ராவை வச்சுக்கிட்டு கைகளை அப்படி அகட்டிக்கிறது. இப்ப காலை தூக்குறது. அதே பயிற்சி தான். கைகளை மூல முத்ரா வச்சுக்கிட்டு கால்களை தூக்குறோம். ரெடி? இன்ஹேல், ரைஸ், ஹோல்டிங் 1 2 3 4 5. எக்ஸேல். மூச்சு காற்றை விட்டுட்டு கீழே காலை இறக்குனதும் அதுக்கப்புறம் சுவாசத்தை ஒண்ணுமே இருக்கக்கூடாது. மூச்சு காற்றை விட்டுட்டு, அதான் சூன்ய கும்பகம் பாக்கிய கும்பகத்துல இருக்க சொல்றேன். ஒரு 3 கவுண்ட் 5 கவுண்ட் உங்களுக்கு என்ன முடியுதோ அந்த கவுண்ட். வெரி குட். இப்ப ரெண்டாவது முறை. One, 2, 3, 4, 5. One, 2, 3, 4, 5. Good. Well done. Super. எல்லா பயிற்சி செய்யற ஒவ்வொரு யோகா டீச்சர்ஸ், யோகா சாதகாஸ் எல்லாருக்கும் கை தட்டலாம். எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைத்து ஹோலிஸ்டிக் பரிபூர்ணமான நம்மளுடைய யோகாக்கு பேரையே ஹோலிஸ்டிக் யோகா தான். சிந்தனை வட்டத்துல பண்ற இந்த யோகா முறைகளுக்கு ஹோலிஸ்டிக் யோகான்னு பேர் வச்சிருக்கோம். ரைட். நல்லா மூச்சு காற்றை இழுத்துட்டு விடுங்க. ரைட். வெரி குட். இப்போ அடுத்தது சங்கீதாராம மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நான் சொல்கிற விஷயங்கள் புரிகிறதா? இது கொஞ்சம் கவனமா செஞ்சோம்னா அது நல்ல பலன்களை கொடுக்கும். எஸ் எஸ் புரியுது சார், நல்லா புரிகிறது. வெரி ஆசனா சுப பிரீத்திங் டெக்னிக். அந்த பிராண சக்தி நல்லா நம்மளுக்கு வந்து ஃபுல்லா கிடைக்கும் சார் பாடிக்கு.
Each and Ah, every yes. sense will be filled with the prana. Yes, Thank you, sir. correct. Right, good. இப்ப அடுத்தது வலது கால் பண்ண மாதிரி இடது கால். ரெடி. காலை உயர்த்துவது, மூச்சு காற்றை இழுத்துக்கிட்டு, மூச்சு காற்றை இழுத்துக்கிட்டே காலை கீழே இறக்குவது. மூச்சு காற்றை இழுத்துக்கிட்டு காலை உயர்த்துவது, மூச்சு காற்றை விட்டுக்கிட்டே காலை. குட். ஒரு டெக்னிக் பண்ணிட்டோம். இப்ப ரெண்டாவது டெக்னிக், இடுப்புல கையை வச்சுக்கிட்டே இந்த சுவாசத்தை அடக்குவது, கும்பகா பண்றோம். அடுத்து ரெண்டாவது டெக்னிக் போறோம். காலை உயர்த்துவது, மூச்சு காற்றை இழுத்துக்கிட்டு இன்ஹேல் அண்ட் ரைஸ் யுவர் லெக், ஹோல்ட் இட் 1 2 3, ஸ்லோலி எக்ஸேல் அண்ட் டவுன். அதுக்கப்புறம் அந்த மூச்சு காற்று இழுக்கவும் கூடாது, வெளியில விடவும் கூடாது. சூன்ய கும்பகம், பாக்கிய கும்பகம். குட், வெரி குட். இரண்டு மாதிரி பண்ணி இப்போ முத்திரைகளை இணைத்துக் கொள்வது. சமன் முத்ரா, ஒரு 5-6 முத்திரைகளை இதுக்கு ஈஸியா பயன்படுத்தலாம். சமன் முத்ரா, ஆதி முத்ரா. இப்ப ஆதி முத்ரா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உயிரோட்டம் அதிகமாக இருக்கும், லங்ஸ் உடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கும். அதனால ஆதி முத்ரா, ஆதி முத்ராவும் நீங்க வச்சுக்கலாம். கைகளை அப்படி நடு விரலை வச்சுக்கிட்டு, கட்ட விரலை வச்சுக்கிட்டு நல்ல 4 விரலை மடக்கிக்கிறது. இப்ப அப்படியே மேல தூக்குங்க, அப்படியே இருக்க பாருங்க. ரெடி, 1 2 3 4 5. மூச்சு காட்ட விட்டுட்டே 1 2 3 4 5. Again, inhale up. 1 2 3 4 5. 1 2 3 4 5. Good, very good. இப்போ ஆசனத்தினுடைய பலன்கள், சிங்கிள் லெக்ல நான் நிக்கிறேன், ஒற்றை கால்ல நிக்கிறேன், ஒரு காலுடைய பலம் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பேலன்சிங் கொண்டு போறேன், பேலன்சிங்ல கொண்டு போறேன். குட். அதே மாதிரி மூச்சு பயிற்சி, இன்ஹேல் எக்ஸேல் ப்ராப்பரா பண்றேன். அடுத்தது இன்ஹேல் எக்ஸேல் வித் கும்பகம், மூச்சை அடக்கி வெளியில விடுற டெக்னிக்க பண்றேன். அடுத்தது முத்ராவையும் சேர்த்துக்கிறேன். குட். அப்போ இது செய்யும் பொழுது கவனமா தான் செய்ய முடியும். அப்ப தியானத்தையும் உள்ள கொண்டு வர, அப்ப இது ஸ்மார்ட் யோகா தானே இது. குட், வெரி குட், வெல் டன். குட். இப்ப அடுத்த பயிற்சி போறோம். அடுத்த பயிற்சியில இப்ப காலை மட்டுமே பண்ணணும், இப்ப கையையும் சேர்த்து பண்றோம். கையை சேர்த்து பண்ணணும், காலை தூக்குற மாதிரி கைகளையும் உயர்த்தும். ரைட் லேக், ரைட் ஹேண்ட். வலது கை வலது கால் ரெண்டுத்தையும் தூக்குவது, மெதுவா கீழே. குட். இப்போ என்ன பண்ண போறேன், மூச்சு காற்று இழுக்கிறது, ஹோல்டு பண்றது, வெளியில விடும்போது ஹோல்டு பண்ண போறேன். ரெடி, டெக்னிக் யூஸ் பண்ண போறேன். நல்லா மூச்சு காற்று இடுங்க, மூச்சு காற்றை ஹோல்டு பண்ணுங்க. 1 2 3 4 5. மூச்சு காற்றை விடுறேன். கொஞ்ச நேரம் அமைதி. குட், வெரி குட். குட். இப்போ முத்ரா, உங்களுக்கு சமன் முத்ரா வேணா சமன் முத்ரா வச்சுக்கலாம், ரெண்டு கையிலையும் வச்சுக்கலாம். முத்ராஸ் 99 விளைக்காடுகள். ஒரு சில முத்ராஸ் அதை நான் சொல்லித்தரோம், மாலா மாஸ்டர் வச்சு சொல்லித்தரோம். ஒரு கையில ஒரு முத்ரா, ஒரு கையில ஒரு முத்ரா பண்ணலாம். ஒரு சில முத்திரைகள் மட்டும் இட் இஸ் பர்மிட்டட். நம்ம நார்மலா ரெண்டு கையிலையும் முத்ரா வைக்கணும். ரைட். மூல முத்ரா வச்சுக்கிறவங்க மூல முத்ரா வச்சுக்கலாம், இல்ல ஆதி முத்ரா வச்சுக்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் முத்ரா உங்களுக்கு தெரியும் இந்த போஸ்டருக்கு ஒத்து வரும் அப்படின்னா வச்சுக்கலாம். சின் முத்ரா, அபான முத்ரா. அபான முத்ரா ரொம்ப ஃபேமஸ் இப்போ.
ஏன்னா டாக்ஸின்ஸ் வெளியில வருது, நிறைய நோய்களுக்கு அது தீர்வா இருக்கு. லேடிஸ் ப்ராப்ளத்துக்கு அபான முத்ரா, அந்த முத்ரா கூட வச்சுக்கலாம். பட் 2 கைகளையும் வச்சுக்கணும். ஓகே, அது மாதிரி பிராண முத்ரா, அபான முத்ரா, பிராண முத்ரா, ஆதி முத்ரா, சமன் முத்ரா, இதெல்லாம் முக்கியமான முத்திரைகள். ரெடி ரெடி. இப்ப கைய உங்க சௌரியத்துக்கு ஏதோ ஒரு முத்ரா, எந்த முத்ரா உங்களுக்கு நல்லா தெரியுமோ அந்த முத்ரால வைங்க. 2 கை வைக்கணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ கால்களை உயர்த்துங்க, கைகளை உயர்த்தும். குட். 2வது முறை. குட். சீனர்கள், ஜப்பானீஸ், இவங்களுடைய பயிற்சி முறைகள், உடற்பயிற்சி முறைகளை பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்லோவா தான் செய்வாங்க. இந்த பயிற்சிகளை இந்த மூச்சு காற்றோட இணைத்து மெதுவா செய்வாங்க. நிறைய இதுல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா, அதுவும் சைனாலலாம் 100க்கு மேல ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்களுடைய ஆவரேஜ் இருக்கும். நம்மளும் அந்த முறையை டெக்னிக்கை யூஸ் பண்ணிப்போம். நம்மளும் வாழ்நாளை கூட்டிப்போம். நம்மளால முடிஞ்சது நல்ல விஷயத்தை செய்வோம். ரைட். இப்போ ரைட் பண்ணியாச்சு. லெஃப்ட். எப்போதுமே ரைட் பண்ணா லெஃப்ட் பண்ணணும். வெரி குட். பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது மூச்சு காற்று இழுத்த விட்ட லெக் மூவ்மெண்ட்டோட பண்ணேன். இந்த லெக் மூவ்மெண்ட்டோட பண்ணும் பொழுது லெஃப்ட் லெக்கை தூக்குனா, இப்ப ரைட் லெக் நல்ல ஸ்ட்ரென்த் கிடைச்சது. பேலன்ஸிங் கொண்டு வந்துட்டேன். மூச்சு காற்றை இழுத்த விட்ட அந்த மூச்சு பயிற்சியினுடைய பலன்கள் கிடைச்சது. இப்ப மூச்சு காற்றை அடக்க போறேன். அடக்குறேன். அது 2 விதமா அடக்குறேன். மூச்சு காற்றை இழுத்துட்டு அடக்க போறேன், மூச்சு காற்றை விட்டுட்டு அடக்க போறேன். அதனுடைய பலன்களும் வரப்போகுது. முத்ராவையும் கொண்டு வர போறேன். நம்மளுக்கு என்ன முத்ரா அதனுடைய பலனும் கிடைக்க போகுது. இது எல்லாமே சேர்ந்து செய்யறதுனால கவனத்தோட செய்யறேன். அந்த தியான முறைக்கு கொண்டு வரேன். ரொம்ப அற்புதம். ரைட். நல்லா மூச்சு காற்றை இழுங்க. இப்போ மூச்சு காற்றை ஹோல்டு பண்ணி பண்ண போறோம். 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. குட். இப்போ முத்திரைகளோட ஆதி முத்ரா வச்சுக்கிறவங்க ஆதி முத்ரா வச்சுங்க. இல்ல சமன் முத்ரா, அபான முத்ரா, பிராண முத்ரா, எது வேணா வச்சு. ரெடி. குட். 1 2 3 4 5. குட். 1 2 3 4 5. மீண்டும் மூச்சு காற்றை இழுப்பது. 1 2 3 4 5. 1 2 3 4 5. ரைட். சூப்பர். பிரகாசம். குட். சார் இது பண்ணிட்டோம் சார். இந்த பஸ்திரிகாவுடைய பலன்கள் இதுல கிடைக்குமா சார்? அந்த மாதிரி ஒரு பயிற்சியை இதனோட இணைக்க முடியுமா சார்? உங்கள் மனத்தில் எழுகிற கேள்வி எனக்கு முன் நிற்கிறது. அதற்கு கண்டிப்பாக செய்ய முடியும். இப்போ அதை செஞ்சு பார்ப்போம். பஸ்திரிகா பிராக்டிஸ கொண்டு வந்து இந்த உடற்பயிற்சி மூலயமாக செய்யணும். குட். ரிப்பீட் பண்ண போறேன். ஆனால் இந்த டெக்னிக் மாத்துறேன். ஐ எம் சேஞ்சிங் த டெக்னிக் ஆஃப் பிராணாயாமா. என்ன? இன்ஹேல் எக்ஸேல் ஃபோர்ஸ்ஃபுல்லி. தட் இஸ் தி பஸ்திரிகா டெக்னிக். ரெடியா? இப்போ அது பண்ண போறேன். ரெடி? வலது காலை தூக்குவது, மூச்சு காற்றை இழுத்துக்கொண்டே, வலது காலையும் கையையும் இறக்குவது, மூச்சு காற்றை விட்டுக்கிட்டே. போதும். வலது பண்ணா இடது பண்ணணும்.
அந்த பயிற்சி தான் அந்த பிரீத்திங் டெக்னிக் மட்டும் சேஞ்சிங். என்ன இன்ஹேல் எக்ஸேல் ஃபோர்ஸ்ஃபுல்லி. அப்ப எக்ஸேல் ஃபோர்ஸ்ஃபுல்லி இருக்கும் பொழுது உங்களுடைய கையும் காலையும் வேகமாக கொண்டு வரணும் கீழே. குட். குட். நல்லா மூச்சு காட்ட விடுங்க. மூச்சு காட்ட விடுங்க. குட். இப்போ பஸ்திரிகா பயிற்சியை இந்த இதோடைய பண்ணிட்டோம் சார். இது நின்றுட்டு மட்டும்தான் பண்ண முடியுமா சார்? இந்த டெக்னிக்கை உட்கார்ந்துட்டு பண்ண முடியுமா சார்? ஒரு கேள்வி வருது. இந்த எல்லாமே சேர்த்து சேர்த்து பண்றோமே, இதை நின்ற நிலையில ஸ்டாண்டிங் போஸ்டர்லாம் பண்ண முடியுமா? வெதர் வி கேன் டூ இட் இன் சிட்டிங் போஸ்டர், உட்கார்ந்த நிலையில பண்ண முடியுமா? பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். இதோ இப்ப பண்ணி பார்த்துருவோம். we are going to do some practices. good. எல்லா நிலையிலையும் பண்ணலாம். இன்னைக்கு எல்லா நிலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி டிப்ஸ் மாதிரி பண்ணிடுவோம். குட். வெரி குட். வெரி குட். இன்னைக்கு ஒரு புது விதமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். உடல் சோர்வே இல்லாமல் புத்துணர்ச்சியோட இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். குட். வெரி குட். இப்போ உட்கார்ந்த நிலையில பண்ண போறோம். உட்கார்ந்துக்கலாம். காலை அப்படி நீட்டிக்கலாம். காலை நீட்டிக்கலாம். குட். காலை நீட்டிக்கலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா பண்றதுக்காக இந்த டெக்னிக் எடுக்கிறோம். காலை உயர்த்துவது, கீழே இறக்குவது. காலை உயர்த்தணும். ரைட் லெக் மேல உயர்த்துங்க. மூச்சு காற்றை விட்டுக்கிட்டே அப்படியே மூச்சு காற்றை விட்டுக்கிட்டே கீழே. சிட்டிங்ல உட்கார்ந்த நிலையில ஒரு காலை உயர்த்துவது, மூச்சு காற்றை இழுத்துக்கிட்டே வலது காலை தூக்குவது, மூச்சு காற்றை விட்டுக்கிட்டே கீழே இறக்கணும். குட். இப்போ அடுத்த டெக்னிக் யூஸ் பண்ண போறோம். என்ன? ஹோல்டிங் பண்ண போறோம். இன்ஹேல் பண்ணிட்டு ஹோல்டிங். கும்பகா பண்ண போறோம். பூரண கும்பகா இல்லைன்னா அந்த கும்பகா, இந்த ரெண்டு பேர். அடுத்து கீழே இறக்கிட்டு பாக்கிய கும்பகா இல்லைன்னா சூன்ய கும்பகா. இது ரெண்டுத்தையும் இந்த பயிற்சியில இணைக்க போறோம். ரெடி? inhale and up, hold it, 1 2 3 4 5. மூச்சு காற்றை விட்டு கீழே இருக்கு. அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும். குட். இரண்டாவது முறை. காலை கீழே இறக்கிட்டு மூச்சு காற்றை விட்டுக்கிட்டே கீழே. குட். வெரி குட். வெரி குட். வெரி குட். இப்போ அடுத்தது வலது கால் பண்ண மாதிரி இடது கால் பண்ண போறோம். ரெடி? இன்ஹேல் அண்ட் அப், எக்ஸேல். இன்ஹேல் அண்ட் அப், எக்ஸேல். இப்போ மூச்சு காற்றை இழுத்துட்டு இந்த ஹோல்டிங் கும்பகா டெக்னிக் யூஸ் பண்றோம். ரெடி? 1 2 3 4 5. 1 2 3 4 5. Again inhale up. 1 2 3 4 5. Exhale. 1 2 3 4 5. Exhale பண்ணிட்டு அப்படியே போகும். Take rest, take rest, take rest, take rest. இப்போ ரொம்ப சுலபமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பயிற்சி உங்களுக்கு சுலபப்படுத்தணும், எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன பயிற்சி முறைகளை எடுத்துக்கிறோம். கைகள் கால்கள் பண்ணியாச்சு. அதே மாதிரி கைகளையும் பண்ணலாம். நல்ல மூச்சு காற்று இழுப்பது, மூச்சு காற்றை விட்டுட்டே கீழே இருக்கு. ரெடி? inhale, exhale.
இப்போ another technique, holding technique பார்ப்போம். மூச்சு காற்றை இழுப்பது. Hold it. 1, 2, 3, 4, 5. Exhale. Whenever you are doing the practice, we have to give more time for exhalation. இந்த பயிற்சி பண்ணும்பொழுது உங்களால முடிந்த அளவுக்கு எக்ஸலேஷனுக்கு அதிக நேரம் கொடுக்கணும். அதற்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். ரெண்டு பயிற்சி பண்ணியாச்சு. இதுல முத்ராஸ் உங்களுக்கு ஆதி முத்ராஸ் வேணா வச்சீங்க. வைக்கும் பொழுது ரெண்டு கை வச்சுக்கணும். ஒரு கை மட்டும் வைக்கக்கூடாது. இல்ல சமன் முத்ரா, அபான முத்ரா எது வேணா வச்சு ரெடி. கொஞ்சம் காட்டு நான் ஆதி முத்ரா வச்சுக்கேன். ஹோல்ட் பண்ணு. 1, 2, 3, 4, 5. One, 2, 3, 4, 5. Good. So right side பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் உயர்த்துவது. லெஃப்ட் ஹேண்ட்ல கீழே. குட். இப்போ ஹோல்டிங்கோட பண்ணு. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. குட். இப்போ முத்திரைகளோட பண்ணு. குட். இப்பயே பஸ்திரிக்காவும் பண்ணிடலாம். நல்லா கைகளை உயர்த்துவது. மூச்சு காற்றை இழுத்துட்டு மூச்சு காற்றை வெளில கீழே இறக்கும் பொழுது மூச்சு காற்றை வெளில வருது. குட். வெரி குட். சரி சார், காலம் நெருங்கிட்டே இருக்கு. உட்கார்ந்த நிலையை சொல்லி கொடுத்தீங்க. படுத்த நிலையில எப்படி ஸ்டார்ட் பண்றது, இதை எப்படி சிங்க்ரோனைஸ் பண்றது? படுத்த நிலையில ரெண்டு நிலை வரை இருக்கு. குப்பரப்படுத்த நிலை, மல்லாக்கப்படுத்த நிலை. Lie down posture, we are having two posture. One is prone posture, another one is supine posture. How we have to do in the prone posture? Yes, easy, very easy, very easy. மாஸ்டர் நாராயணன் சார், என்னுடைய வீடியோ முழுமையாக இருக்குதா? ஓகே சார். ஓகே, வெரி குட். பெரிய பெரிய யோகா ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. ராமூர்த்தி சார் அண்ட் மாஸ்டர் நாராயணன், சங்கீதராம் மேடம். மற்ற குரல் எனக்கு கேட்கல. இப்போ இப்படி வச்சு இந்த டெக்னிக்கை இங்க யூஸ் பண்ண போறோம். நல்லா மூச்சு காற்று இழுத்துட்டு காலை மடக்குவது. Hold your leg with inhalation. Come to normal with exhalation. Again, inhale. Hold your right leg. ஒவ்வொரு காலா பண்றோம். Exhale. இப்ப அடுத்த டெக்னிக் யூஸ் பண்ண போறோம். என்ன டெக்னிக்? மூச்சு காற்றை அடக்குவது, கும்பகா பண்ணுவது. பூரகம் ரேஷகம் பண்றது மட்டும் இல்லாம கும்பகம், ரெண்டு கும்பகமும் பண்றது. ரெடி? Inhale, hold it. 1, 2, 3, 4, 5. Exhale. 1, 2, 3, 4, 5. Second round, right leg. Inhale, hold it. 1, 2, 3, 4, 5. Exhale. Hold it. 1, 2, 3, 4, 5. அடுத்தது left leg, hold it. Release. Inhale, hold, exhale, release. Good. Apply the Kumbhaka technique.
inhale, hold it, 1 2 3 4 5, exhale slowly, good, 1 2 3 4 5, right. இதுல ஒரு சிறப்பு இருக்கு என்னன்னா இந்த கால்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணலாம். ரெண்டு காலையும் சேர்த்து பண்றோம். இன்ஹேல், எக்ஸேல். நின்றுட்டு பண்ணும் போது பண்ண முடியாது. உட்கார்ந்துட்டு கூட பண்ணலாம். ஆனா இந்த பருத்துக்கு பண்ண இன்னும் ஈஸியா இன்ஹேல். இப்போ அப்ளை தி கும்பகா டெக்னிக். கும்பக பயிற்சியில சேர்த்து சேர்க்கிறோம். இன்ஹேல், hold it, 1 2 3 4 5, exhale, 1 2 3 4 5, inhale, hold it, 1 2 3 4 5, exhale, 1 2 3 4 5. இல்ல கைகளை கன்னத்துக்கு வைக்காம இந்த ஒரே ஒரு முறை பண்ணி பார்ப்போம். ஆதி முத்ரா வச்சுட்டு சைட்ல வச்சு முத்ரா டெக்னிக்ஸ் சேர்த்து பண்ண போறோம். முத்ரா டெக்னிக்ஸ் ஆதி முத்ரா இல்ல சமன் முத்ரா இல்ல என்ன முத்ரா உங்களுக்கு தெரியுதோ அதை சைட்ல வச்சுக்கணும், பக்கவாட்டுல வச்சுக்கணும். இப்ப அதே பயிற்சி ரெண்டு காலையும் சேர்க்கிறது. சேர்த்து அப்படி காலை வடக்கும் போது இன்ஹேல், ஹோல்ட் இட், 1 2 3 4 5, exhale, hold it, 1 2 3 4 5, again inhale, hold it, 1 2 3 4 5, exhale, hold it, 1 2 3 4 5, good, very good. அப்படியே மெதுவா மல்லாக்க படுத்துக்கலாம். சார் இது மல்லாக்க பண்ண முடியுமா? வெதர் we can able to do, right. இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்ல இருந்து எடுக்கிறேன். நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற டெக்னிக்ல இருந்து we are going to adopt, right. என்ன ஒவ்வொரு காலம் உயர்த்த போறோம், ரைட். கால்களை உயர்த்த போறோம், கீழே இறக்குறோம். ஒருவேளை காலை உயர்த்தும் பொழுது இந்த பிகினர்ஸ்க்கு நிக்கல அப்படின்னா கையால பிடிச்சுக்கலாம், பர்மிட்டட். கீழே இறக்கிக்கலாம், இட் இஸ் பர்மிட்டட். யோகா பிராக்டிஸ்ல இருக்கிறவங்க ஒரு காலை தூக்கிடுவீங்க, ஒரு காலை தூக்க முடியல, ஹோல்டு பண்ண முடியல அப்படின்னா யூஸ் யுவர் ஹேண்ட் சப்போர்ட், ஹேண்ட் சப்போர்ட்டோட வச்சுக்கலாம், தவறு. ரெடி, இன்ஹேல் அப். If you want hand support, no problem. Good. Very good. Exhale and down. Inhale. Exhale. இப்போ அடுத்தது இந்த மூச்சு பயிற்சியில கும்பகா பிராக்டிஸ் கொடுக்க போறோம். ரைட் லெக், இன்ஹேல், ஹோல்ட் இட், 1 2 3 4 5, exhale, 1 2 3 4 5. நார்மல் யோகா பிராக்டிஸ்ல என்ன பண்ணுவோம், ஒரு ஆசனம் போஸ்டருக்கு போனதுக்கு அப்புறம் நார்மல் பிரெத்ல பண்ணுவோம். இது வேற ஒரு டெக்னிக் பண்றதுனால ஆசனமா இது பண்ணல, இது ஒரு வேற டெக்னிக் யூஸ் பண்றதுனால இதை ப்ராப்பரா பண்றோம், வேற ஒண்ணும் இல்லை. ரெடி, இதே நீங்க வகுப்பு எடுக்கிறீங்க, வெறும் ஆசனம் மட்டும் எடுக்கிறீங்கன்னா மேல தூக்கிட்டு நார்மல் பிரெத் தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டீங்கன்னா கீழே வரும்போதும் இந்த கும்பகா பிராக்டிஸ் வேண்டாம். பட் வி ஆர் டூயிங் சம் ஸ்பெஷல் கிளாஸ் ஆன் பிராணாயாமா டெக்னிக் இன்க்ளூடிங் ஆஃப் தி போஸ்டர். இது ஒரு ஸ்பெஷல் யோகாவா எடுக்கிறோம். ரெடி, இன்ஹேல் அப், 1 2 3 4 5, எக்ஸேல், 1 2 3 4 5. ஈவன் கிவ் இட் முத்ராஸ் கூட வச்சுக்கலாம். சமன் முத்ரா, ஆதி முத்ரா, அபான முத்ரா, பிராண முத்ரா, எது வேணா வச்சுங்க. அதே மாதிரி காலை தூக்குங்க. ரைட் லெக் பண்ணுங்க. ரெடி, ஏன் இதை ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ண சொல்றேன்னா அதுதான் ப்ராப்பரா வரும் அப்படிங்கிறதுக்காக. ரெடி,
1, 2, 3, 4, 5. Exhale and down. 1, 2, 3, 4, 5. Inhale and up. 1, 2, 3, 4, 5. Left leg. Inhale and up. Exhale and down. Inhale and hold it. 1, 2, 3, 4, 5. Exhale. Hold it. 1, 2, 3, 4, 5. Ready? Inhale. Left leg up. 1, 2, 3, 4, 5. Exhale. 1, 2, 3, 4, 5. Mudras. Can keep any mudras. Savan mudra, Adi mudra, Abhana mudra, Prana mudra. Ready? Inhale, hold it, 1, 2, 3, 4, 5. Exhale. Now, 1, 2, 3, 4, 5. Again inhale. Hold it, 1, 2, 3, 4, 5. Exhale. 1, 2, 3, 4, 5. Good. கொஞ்ச நேரம் அமைதி காலம் கருதி அப்படியே அடுத்தடுத்த பயிற்சி போட்ட போறோம். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ரொம்ப உடம்ப வளைச்சிருக்க மாட்டீங்க, உடம்ப அப்படியே கஷ்டப்படுத்திருக்க மாட்டீங்க. அந்த பயிற்சியும் தேவைதான், இல்லைன்னு சொல்லல. ஒரு சில நாளைக்கு இந்த மாதிரி ஸ்மார்ட் யோகா மாதிரி கொடுத்து அவங்களுடைய பாடி இன்னும் கொஞ்சம் நல்ல புத்துணர்ச்சியோட இருக்கும். ரெடி? சாந்தி ஆசனம் பண்ண போறோம். 2 கால்களுக்கும் உள்ள இடைவெளி 2 அடி. கால் துண்டு வரல் தரையில இருக்கிற மாதிரி இருக்கணும். கைக்கும் பாடிக்கும் உள்ள இடைவெளி 1/2 அடி இருந்தா போதும். ரெடி? 2 கால் பாதங்கள் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். கணுக்கால் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். கால் முட்டி பகுதி ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். தொடைகள் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். வயிறு பகுதி ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். நெஞ்சு பகுதி ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். 2 கைகள் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். உடல் முழுவதும் தலை முதல் கால் வரை அனைத்து உறுப்புகளும் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். அப்படியே 2 காலையும் சேர்த்துங்க. டோன்ட் ஓபன் யுவர் ஐஸ். அப்படியே கைகளை மேல கொண்டு போய் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. QRT, குயிக் ரிலாக்ஸிங் டெக்னிக். ஸ்ட்ரெச் 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 ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை ஸ்ட்ரெச் 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 ரிலாக்ஸ். கைகளை உயர்த்துங்க, அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்க. இந்த சூட்ட பாசிட்டிவ் எனர்ஜியோ உங்க கண் முன்னா, உங்க கண்ணுல, முகத்துல, பாடியில எல்லா இடத்துலயும் தடவு. மெதுவா ஒரு பக்கமாக திரும்புங்க. ரைட் லெஃப்ட் சைட். மெதுவா மூச்சு பயிற்சிகள் பண்ணிட்டு அப்படி முடிக்க போறோம். ரைட். அனிலோமா இல்லமா பிராமரி பண்ண போறோம். பண்ணிட்டு அப்படியே இன்னைக்கு கிளாஸ் முடிக்க போகுது. ரெடி? அனிலோமா இல்லமா பண்ண போறோம். நல்ல மூச்சு காற்றை இழுத்துட்டு விட்டு பாருங்க. முதல்ல ஜஸ்ட் இன்ஹேல், எக்ஸேல். ரொம்ப அற்புதமா வரும் இன்னைக்கு. ஏன்னா உங்களுடைய உடல் அசைவுகளை மூச்சு பயிற்சியோட சேர்த்து கொடுத்ததுனால நீங்க சொன்னபடி கேட்கும் இந்த மூச்சு. ரெடி? அனிலோமா இல்லாம பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சின் முத்ரா, ரைட் ஹேண்ட் எனி முத்ராஸ் வச்சுக்கலாம். ரெடி? அனிலோமா இல்லாம லெஃப்ட்ல எழுத்து ரைட்டு, ரைட்ல எழுத்து லெஃப்ட். ரெடி?
அப்படியே இந்த அனுலோம விலோம மூச்சு பயிற்சியை முடிச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் உங்களுடைய உடல் சுவாசத்தை கவனிங்க, உடல் அதிர்வுல கவனிங்க. பிராமரி பண்ண போறோம். இந்த அனிலோமா விலோமா டெக்னிக்கை அதுல கொண்டு போய் சேர்க்க முடியாது. பிராமரி டெக்னிக் அதுல கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் தான் அதுல சேர்க்க முடியும். அந்த சேர்க்க முடியாத விஷயங்களை அதை அப்படியே ஒரிஜினலா அப்படியே செஞ்சுக்கிறது. ரைட். பிராமரி பண்ண போறோம். சண்முகி முத்ரால வச்சுட்டு பிராமரி பண்ண போறோம். நல்லா காதை மூடுறது, நாக்கம் அடிச்சு வச்சுக்கிறது, நல்லா மூச்சு காற்றை இழுத்துட்டு வெளியில விடும்போது வண்ட மாதிரி சவுண்டை கிரியேட் பண்றது. ரெடி? Inhale while exhaling. Make a B sound. அப்படி கைகளை சின்ன முத்திரால வச்சிடலாம். நல்லா மூச்சு காற்றை இழுங்க, மெதுவா விடுங்க. ஓம் மந்திரம் மனசுக்குள்ளேயே சொல்லுங்க. ஓம் மந்திரம் சொல்லும் பொழுது அப்படியே ஓம் எழுத்துக்களை கொண்டு வந்து நிறுத்துங்க கண் முன்னால. அப்படியே தியானத்திலிருந்து விடுபடலாம். உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க, உடல் அதிர்வுல கவனிங்க. கைகளை பிரணாமாசனம் வைங்க. நன்றி சொல்லணும். மாதா, பிதா, குரு, தெய்வம், நண்பர்கள், உறவினர்கள், நற்சிந்தனை வட்டத்தினுடைய அனைத்து நபர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. இந்த தினத்துல ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். என்ன சங்கல்பம்? நாமும் நம்மளால முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு யோக கலையை கற்றுக் கொடுத்து அவர்களும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்வதற்கு வழிவகுப்போன்னு ஒரு சங்கல்பம் எடுத்துப்போம். அப்படியே க்ளோசிங் பிரேயர். லோகா சமஸ்த சுகினோ பவந்து. லோகா சமஸ்த சுகினோ பவந்து. லோகா சமஸ்த சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அப்படியே கைகளை உயர்த்தி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டு அப்படியே அந்த கண்ணில் ஒத்தனம் கொடுக்குறாப்புல கொடுத்துட்டு முகத்துல பண்ணிக்கலாம். கைகளை பாருங்க. நன்றி. அற்புதம், ஆனந்தம். இன்னைக்கு அற்புதமா இந்த ஸ்மார்ட் யோகா பண்ணியாச்சு. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு முழுவதுமாக இன்னைக்கு உற்சாகமா இருப்பீங்க, முழு ஆற்றலோட இருப்பீங்க. நீங்க அதை ஃபீல் பண்ணலாம். இன்னைக்கு படுக்கிற வரைக்கும் அந்த டயர்ட்னஸ் வராது. அது இன்னைக்கு உணர்வீங்க. நாளைக்கு கிளாஸ்ல சொல்லுவீங்க. குட். அதே மாதிரி இந்தியன் யோகா அசோசியேஷன், அது ஒரு எல்லாத்தையும் இணைத்த ஒரு பெரிய யோகா அசோசியேஷன். அதுலதான் பாபா ராம்தேவ் பதஞ்சலி யோக் சமிதி இருக்கு, அதுக்கப்புறம் ஈஷா யோகா இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி ஆர்ட் ஆஃப் லிவிங் இருக்காங்க, வேதாத்திரி மகரிஷி இருக்கிறாங்க, அப்புறம் கிருஷ்ணமாச்சாரிய யோக மந்திரம் இருக்காங்க. எல்லா யோகா ஆர்கனைசேஷனும் இணைத்த ஒரு ஆர்கனைசேஷன். அதுல நம்மளும் இணைஞ்சிருக்கோம். நற்சிந்தனை வட்டமும் இருக்கு. நம்மளோட அசோசியேஷன் நம்ம இந்த இந்தியன் யோகா அசோசியேஷன்ல ஒரு கான்க்ளேவ் போடுறாங்க, யோகா கான்க்ளேவ் நேஷனல் லெவல்ல. பல இடத்துல இருந்து யோகா ஜாம்பவான்கள் வந்து நிறைய டெக்னிக் சொல்லி தர போறாங்க.
அது நார்மலா இந்தியன் யோகா அசோசியேஷனுடைய மெம்பர்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணணும். ஆனா என்சிவி ஒரு பர்மிஷன் வாங்கியிருக்கோம். என்சிவி மெம்பரும் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் என்சிவில போஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு அந்த போஸ்டர் வரும். இன்னைக்கு ஒரு நல்ல நாள். யாரெல்லாம் முடியுமோ அதை அட்டன் பண்ணுங்க. பிப்ரவரி 1, 2 2 நாள் முழுமையா அங்க இருக்கணும். எங்க திருவான்மையூர்ல வேதாத்ரி மகரிஷி காலேஜ்ல இந்த ப்ரோக்ராம் நடக்குது. காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா ஈவினிங் 5:30 வரைக்கும் நடக்கும். யோகா அதனுடைய பலன்கள், அதை எப்படி எப்படிலாம் கொண்டு போகலாம், எப்படி எப்படியெல்லாம் பலன்கள் எப்படி மாறுபடுது, சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி, லேடிஸ்க்கு எப்படி, குழந்தைகளுக்கு எப்படி, இப்படி நிறைய விஷயங்களை சொல்ல போறாங்க. முழுதுமா யோகாவினுடைய 2 நாள் ஒரு மாநாடு மாரி தான் இருக்கும். ப்ராக்டிக்கல் செக்ஷனும் இருக்கும். ப்ராக்டிக்கலா சிம்பிளா கொடுப்பாங்க. இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் நிறைய கத்துக்கலாம். யோகா ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். அந்த வாய்ப்புக்கு யாராச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்சிவி அட்மின் மேனேஜர் பாஸ்கர் நாராயணன் கேட்கலாம், இல்ல சுனிதா மேடத்தை கேட்கலாம், என்ன கேட்கலாம், இல்ல ஹேமா கண்ணன், இல்ல அருணா ராஜேஸ்வரி, யாரை வேணா கேட்கலாம். உங்களுக்கு அதற்கான கைடன்ஸ் கொடுப்பாங்க. நன்றி, தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கோட ஃபீட்பேக்கும் நீங்க கொடுக்கலாம். நன்றி. தேங்க்யூ பாலன் சார். நீங்கள் சொன்ன ஸ்மார்ட் யோகா அப்படிங்கிறத உண்மையிலேயே நாங்கள் அனுபவித்தோம். எளிமையான பயனுள்ள ஆசன பிராணாயாமம் முத்ரா தியானம் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து செய்யும்போது எவ்வளோ அபரிதமான ஒரு பயனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாகவே அனுபவித்தோம் சார். மிக்க நன்றி சார். நீங்கள் உங்களோட டெஃபினேஷன் நல்லா இருந்தது சார். எல்லா ஜாம்பவான்களும் யோகாவை ஒவ்வொரு விதமாக டிஃபைன் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்மார்ட் யோகா அப்படின்னு டிஃபைன் பண்ணிருக்கீங்க சார். ரொம்ப அற்புதமாக இருக்குது சார். இது என்சிவியோட ஒரு பிராண்டாக கூட நம்ம கொண்டு போகலாம் சார். வெரி குட், தேங்க்யூ வெரி ஸோ குட். மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் சார். அருமை வணக்கம். அற்புதம், அருமை அற்புதம் ஆனந்தம் அருட்பெராற்றல் கருணையினால் உடல் நலம் நீண்டாயில் நிறை செல்லும் உயர் புகை மெய்ஞானம் பெற்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தாரும் வாழ்களுடன் இந்த ஸ்மார்ட் யோகா பண்ணி தான் நம்ம ஜவாத் ஹில்ஸ் ட்ரெக்கிங்க்கு அவ்வளவு பயன்பட்டது. யாரும் டயர்ட் ஆகல. Correct. அந்த 3 கிலோமீட்டர் போயிட்டு வந்தோம். யாருக்கும் அந்த ஒரு டயர்ட்னஸே இல்ல. அவ்வளவு புத்துணர்ச்சியா இருந்தேன். அது காரணம் என்னன்னா நம்ம மார்னிங்கே அந்த ஸ்மார்ட் யோகா பண்ணிட்டு போனதுனால. அது அற்புதமான உங்களுடைய டிசைன் சார். இதை அப்படியே கீப் இட் அப் பண்ணுங்க. சார் சொன்ன மாதிரியா நம்ம என்சிவில இது ஒரு பிராண்டா வச்சுக்கலாம். வாழ்க Thank you. வளமுடன். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். நன்றி, நன்றி. சார் வணக்கம். வாழ்க வளமுடன் சார். ஆக்சுவலி இன்னைக்கு சார் நன்றி சார். உங்களோட இணைஞ்சு இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்சி குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன் சார். ஆக்சுவலி இன்னைக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள்ல இந்த ஒரு ஸ்மார்ட் யோகான்ற ஒரு கிளாஸ் முழு தியான வகுப்பாகவும் ஆசனாசம் பிராணாயாமம் ஒரு ஃபுல் செக்ஷனாவே இருந்தது. ஆக்சுவலி ஃபுல் செக்ஷனால எல்லாமே நம்ம சேர்ந்து பண்ற மாதிரி ஒரு இருந்தது. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது சார். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். சார் நன்றி. வணக்கம். வணக்கம், வணக்கம். எஸ், சார் எஸ். ரொம்ப சூப்பரா இருந்தது சார். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி அனுபவம் மில்வம் செய்யும் போது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருந்தது. கரெக்ட். ரொம்ப நாளுக்கு அப்புறமா சதன் ரயில்வேல அட்டென்ட் பண்ணாத கிளாஸ் இங்க அட்டென்ட் பண்ணிட்டேன் சார். ரொம்ப ரொம்ப சூப்பரா தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். வெரி குட். தேங்க்யூ பழனி சார். ரொம்ப அருமையா இருந்தது. ட்ரெயின்ல கூட இன்கம்ஃபர்டபுளா இருந்தா கூட நான் செய்ய முடிஞ்சது. பட் வந்து டிராவலிங்ல அதனால பண்ண முடியல. ரெக்கார்டிங் போஸ்ட் பண்ணீங்கன்னா இறங்கின பிறகு நன்றி. தேங்க்யூ வெரி மச். வேற யாராச்சும் ஃபீட்பேக் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். சார் வணக்கம் சார். ராமத்தி பிரசாத் சார். ரொம்ப அருமையா நிதானமா அந்த ஸ்மார்ட் யோகா அருமையா நிதானமா பொறுமையா செஞ்சோம். அது ரொம்ப பெனிஃபிட். அதாவது வயசானவங்க கூட பொறுமையா செய்யற மாதிரி அவசரமா கையில தூக்காம நிதானமா பொறுமையா உட்காந்த இடத்துலயோ ஷோபால உட்காந்துலயோ இல்ல மேட்லயோ பொறுமையா நிதானமா செய்யலாம். ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருந்தது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த எக்ஸசைஸ் வந்து வாரத்துல ஒரு நாள் இல்ல மந்த்லி 2 days ஆகுது நம்ம ஒரு நர்ஸ்ல டெய்லி கிளாஸ் கொடுக்கல ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வணக்கம் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. வணக்கம் பாலன் சார். ஆராய்ச்சி பேசுறேன். எஸ் எஸ் வாங்க சார். ரொம்ப சந்தோஷமா என்சிவினா ஸ்மார்ட். இன்னைக்கு என்சிவி ஸ்மார்ட் யோகாங்கிறது டபுள் ஸ்மார்ட் ஆயிடுது. ஸோ இட்ஸ் சூப்பர். செகண்ட் கமிங் டு த பாயிண்ட், என்க்ளேவுக்கு வரும்போது தனியா ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதுல ஒரு 57 பேர் தான் வந்திருக்காங்க. தோஸ் ஹூ ஹவ் ரெஜிஸ்டர்ட் ஒன்லி 57 தானா நேற்று வரைக்கும். முந்தா நேற்று பேசும்போது ஒரு
எண்பது பேரு. ஆ. இன்னும் ஒரு 30 பேர் ஆட் பண்ணல. நேற்றுக்கு லீவு கொடுத்தாச்சு என்சி அட்மின் மேனேஜருக்கு, பொங்கல் லீவு. ஓகே இன்னைக்கு ஆட் பண்ண ஓகே அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா we know the numbers 250 to 300 is our target இல்லையா? சோ அதனால எல்லா பக்கமும் எல்லா NCV ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நாளைக்கே ஃபுல் ஆயிடும்னு நினைக்கிறேன். சோ வாழ்த்துக்கள். நம்ம சைட்ல இருந்தும் சில பேர் நான் மெம்பர்ஸ் we have added there, அவங்களும் ரெஜிஸ்டர் பண்றாங்க இன்னைக்கு. சோ ஐ திங்க் we reach to the closer to the 300. அதுக்கப்புறம் ஆஃப்லைனை பத்தி பேசுவோம். Okay. Thank you very much for the smart class. Thank you. Yes, sir. Thank you very much. RRC sir, the great yoga legend. Right. குட் மார்னிங் சார், சாயாதேவி சார். Yes, ma'am. ஸ்மார்ட் யோகா சூப்பரா இருந்தது சார். ஈஸியாவும் இருந்தது, எஃபெக்டிவா நல்லா செய்ய முடிஞ்சது சார். ஈஸியா Very இருந்தது சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். அவங்க ஒரு பெரிய யோகா டீச்சரோட அம்மா. அவங்க பானுரேகா யோகா டீச்சருடைய மதர் தான் அவங்க. நம்மளுடைய சயாதேவி மேடம். தேங்க்யூ வெரி மச் மேடம். டே 1ல இருந்து இது வரைக்கும் வந்துகிட்டே இருக்காங்க. மார்னிங் ஈவினிங் கிளாஸ் வருவாங்க. தேங்க்யூ. வெல்கம் மேடம். சங்கீதா ராம மேடம், த கிரேட் யோகா டீச்சர். ப்ளீஸ் சார் ஃபர்ஸ்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் கிளாஸ்க்கு ஆன்லைன்ல வாங்க சார். ரைட். ஓகே, ரைட். ஜாப். எஸ், வர டுடேஸ் கிளாஸ் வாஸ் எக்ஸலென்ட் சார். என்னன்னா ஆல் பஞ்ச பிராணத்தையும் நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. ஐ ஃபெல்ட் தட். அண்ட் அது பஞ்ச பிராணா வந்து ஆக்டிவேட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஃபுல்லா பாடியில பிளட் சர்க்குலேஷன் வந்து டாப் டு பாட்டம் எக்ஸலண்டா இருந்தது சார். அது வந்து ஃபீல் பண்ணேன் இன்னைக்கு. ஸோ ஐ யூஸ் டு என்னன்னா ரொம்ப டைனமிக்கா மூவ்மெண்ட்ஸ் பண்ணுவேன். இன்னைக்கு ஃபுல்லா ஆல்ஃபா லெவல்லே இருந்த மாதிரி இருந்தது. ஆசனாஸ் எல்லாமே மெடிடேட்டிவ் லெவல்ல இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி இன்னைக்கு முழுவதுமா நீங்க உற்சாகமா இருக்க முடியும். எல்லாருமே அந்த ஆற்றல் இருக்கும். சங்கீதா ராம சொன்ன மாதிரி இந்த உயிர் ஓட்டம், காற்றோட்டம், அடிக்கடி வேதாத்ரி மகரிஷியில சொல்லுவாங்க. அந்த பிளட் சர்க்குலேஷன், உயிரோட்டம், காற்றோட்டம், இது ரெண்டுமே இன்னைக்கு அற்புதமா இருந்திருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ சங்கீதா ராம மேடம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். பாலசுப்ரமணியன். எஸ் சார், ரொம்ப அருமையான பதிவு சார். நான் ஒரு வாரம் என்னால பண்ண முடியல. நான் வெளியே போயிட்டு அடிபட்டு பண்ண முடியல. பட் எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. இன்னைக்கு நான் வந்து முதல்ல ஜாயின் பண்ணும்போது பொறுமையான ஒரு பதிவு அருமையா இருந்தது. உண்மையிலே அருமையா இருந்தது. ரொம்ப ஸ்லோ. மேடம் சொன்ன மாதிரி நீங்க மாசத்துக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பண்ணியே ஆகணும். அருமையான எஸ்பி அவென்யூ ஆக்சுவலா வந்து மப்பேடு, சென்னையில மப்பேடு பக்கத்துல எஸ்பி அவென்யூல இன்னைக்கு எல்லாருக்கும் நான் நேற்று ஈவினிங்கே சொல்லிட்டு இந்த மாதிரி கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு இதை கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். பட் அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறேன்னு பாக்குறேன். நான் அது அடுத்தடுத்து நான் நிறைய பேருக்குள்ளேயும் அதை சேர்க்கணும்னு நான் ரொம்பவே இது பண்றேன். ரைட் சார். பாலசுப்ரமணியன் சார், உங்களுடைய உங்களோட ஃபோன் நம்பர் அந்த சாட் பாக்ஸ்ல போட்டுறீங்களா சார்? பாலசுப்ரமணியன் சாட் பாக்ஸ்ல போட முடியுமா? இல்ல நீங்க சொன்னீங்கன்னா இவர் எழுதிப்பாரு. பாஸ்கர் நாராயணன் சார் எழுதிக்கிறீங்களா? எழுதி எனக்கு அனுப்புறீங்களா? என்கிட்ட கூட நான் எழுதிக்கிறேன் உங்களோட ஃபோன் நம்பர். என் ஃப்ரெண்டு தான் சார். என்னுடைய ஓ சார், கேசனுடைய ஃப்ரெண்ட். ஓ வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். சாட் பாக்ஸ்ல போட்டுறீங்களா, சொல்றீங்களா? நான் சொல்றேன் சார். இப்போ ரைட். ஓகே சார். ஆக்சுவலா ஜவாது மலைக்கு வரதுக்கு பிளான் பண்ணிருந்தேன் சார். ஓ வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். ஆனா ஜவாது மலை ரொம்ப அற்புதமான. நன்றி, ரொம்ப நன்றி சார். அருமையான சார். நன்றி. இப்போ ஒரு வேலூர் ட்ரிப் போட போறோம் February 9th. அதுக்கு வாங்க. கண்டிப்பா வரோம் சார். கேசவன் ஐயா சொல்லிட்டாரு. கேசவன் ஐயா நேத்திக்கு உத்தரவு போட்டாரு. கேசவனும் ராமமூர்த்தியும் 2 பேரும் சேர்ந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. எனக்கு வேலூர் அழைச்சிட்டு போகணும் சார். February 9th டேட்டும் குறிச்சு கொடுத்துட்டாங்க. எதனால அந்த டேட்டை குறிச்சாங்கன்னு தெரியல எனக்கு. ஓகே சார், வரேன் சார். கண்டிப்பா பண்ணலாம். குட் மார்னிங். மோகன் ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம். எல்லாரும் சொன்ன மாதிரி ஈஸி, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, கொஞ்சம் கூட ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம இருந்தது. அதே சமயத்துல பஞ்சபூதத்தையும் ஆக்டிவேட் பண்ணனால எஃபெக்டிவா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு முழுக்களும் நல்ல எனர்ஜெட்டிக்கா இருப்போம். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளமுடன். வாழ்க நச்சிந்தன வட்டம். நன்றி, நன்றி சார். நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். குட் மார்னிங் ராஜலட்சுமி சார். எஸ்
எஸ் மேம், சொல்லுங்க மேம். ரொம்ப நல்லா இருந்தது சார். நம்ம ஜவ்வாது ஹில்ஸ் போறதுக்கு முன்னாடி இது பண்ணிட்டு போனோம் இல்லையா சார்? கேசவன் சார் சொன்ன மாதிரி நல்லா எனர்ஜெட்டிக்கா டயர்ட் ஆகாமலே இருந்தோம். ஸோ எங்களுக்கு ஆஃப்லைன்ல சாரோட கிளாஸ் அட்டன் பண்ண சான்ஸ் கிடைச்சது ஜவ்வாது ஹில்ஸ்ல. நல்ல ஆமா. ஹில் ஏரியால சாரோட கிளாஸ் சூப்பரா அட்டன் பண்ணோம். சேம் எஃபெக்ட் தான். சூப்பர் சார், நல்லா இருந்தது சார், எஃபெக்டிவா இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் மேடம். ராஜலட்சுமி மேடம் த கிரேட் யோகா டீச்சர். நிறைய சர்டிபிகேட் அவங்களுடைய வார்த்தைகள் தான் அவங்களுடைய சர்டிபிகேட்டா வந்திருக்கும். என்சிவி சர்டிபிகேட் எல்லாமே அவங்க அப்ரூவல் போய் அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சர்டிபிகேட் ரிசீவ் பண்ணுவோம். ராஜலட்சுமி மேடம் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றாங்க வேல்ஸ் யூனிவர்சிட்டியில. நம்மளோட இணைந்து என்சிவில அட்வைசரி கமிட்டி மெம்பரா இருந்து நிறைய விஷயங்களை சொல்லி தந்துட்டே இருக்கிறாங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த இயற்கை ரொம்ப நம்மளுடைய கடவுள் இன்னும் சொல்ல போனா எல்லாரையும் நினைக்கிறார், நல்ல விஷயத்துக்காக நினைக்கிறாரு. நம்ம யாருன்னே நிறைய பேரு தெரியாது. என்சிவி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் மொத்த எண்ணம் கொண்டவங்க எல்லாம் அப்படி இணைகிறாங்க. நல்ல விஷயத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. வந்தவன் அருளால் கண்டிப்பாக தொடர்ந்து நடைபெறும். கண்டிப்பாக நன்றி. தேங்க்யூ வெரி மச். அப்படியே வேற யாராச்சும் இருந்தா சொல்லலாம், இல்லைன்னா காலம் கருதி அப்படியே வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். சார் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா சார்? எஸ் சார், காலம் கருதி நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல்.